அனைத்து தமிழ் நேயர்களையும் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறும் லைக் செய்து பகிருமாறும் கேட்டுக்கொள்கிறேன். மிக்க நன்றி. என்சர் அடிப்படையில் பொசிஷன், பாத் லென்த், டிஸ்பிளேஸ்மெண்ட், தமிழில் விளக்கம். 1. பொசிஷன், நிலை இருப்பிடம். ஒரு பொருள் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட், குறிப்பு புள்ளி ஐ ஒப்பிட்டு எங்கு உள்ளது என்பதே அதன் பொசிஷன், நிலை என்று கூறப்படுகிறது. அதாவது, ஒரு பொருளின் இடத்தை ஒரு குறிப்பிட்ட புள்ளியை அடிப்படையாக கொண்டு விவரிப்பதே பொசிஷன் ஆகும். உதாரணம், ஒரு கார் பள்ளியிலிருந்து 5 மீட்டர் தூரத்தில் இருந்தால், அந்த காரின் பொசிஷன் 5 மீட்டர், பள்ளியை ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஆகஸ்ட் எடுத்தால். 2. பாத் லென்த், பாதை நீளம். ஒரு பொருள் நகரும் போது அது சென்ற மொத்த பாதையின் நீளம்தான் பாத் லென்த் என்று அழைக்கப்படுகிறது. இது ஸ்காலர் குவாண்டிட்டி, திசை இல்லை, அளவு மட்டும். எப்போதும் பாசிட்டிவ் வேல்யூ ஆகஸ்ட் இருக்கும். உதாரணம், ஒரு மனிதன் 3 மீட்டர் முன்னே சென்று, பிறகு 2 மீட்டர் பின்னே வந்தால் பாத் லென்த் 325 மீட்டர். 3. டிஸ்பிளேஸ்மெண்ட், இடமாற்றம். ஒரு பொருள் ஆரம்ப நிலை, இனிஷியல் பொசிஷன், இருந்து இறுதி நிலை, ஃபைனல் பொசிஷன் வரை நேர்கோட்டில் அளவிடப்படும் குறைந்த தூரம்தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். இது வெக்டர் குவாண்டிட்டி, அளவும் திசையும் இருக்கும். இது பாசிட்டிவ், நெகட்டிவ் அல்லது 0 ஆகஸ்ட் இருக்கலாம். உதாரணம், ஒரு மனிதன் 3 மீட்டர் முன்னே சென்று 2 மீட்டர் பின்னே வந்தால் டிஸ்பிளேஸ்மெண்ட் 1 மீட்டர் முன்னே. தயவு செய்து லைக் செய்யவும், பகிரவும், கருத்து தெரிவிக்கவும், சந்தா எடுக்கவும், புதிய வீடியோக்களை பெற மணியை கிளிக் செய்யவும்.